ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏசர் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காமல் டேரெக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட லாஸ்ட்டில் வார்க்லான்னு சேர்ந்த ஒரு ஜீனியஸாக ஹீரோ கொண்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ரீனாவையும் ஹீரோ அவன் பயணத்தில் இருந்தால் அது ரொம்பவே ஆபத்துன்றதுனால அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். இருந்தாலும் ஹீரோவும் கஷ்டப்பட்டிருப்பான். இன்னைக்கான எபிசோடு அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங்ல இதுக்கு முன்னாடி ஃபைட் நடந்த அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ண அந்த வேப்பன் இருக்கு, அதை ஒருத்தர் எடுக்க ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை அந்த இடத்துல எடுத்து வந்து யங் மாஸ்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த கல்லறையில பேர் பொறிச்ச அந்த ஹூவாங் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு, அவனை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ரீனா கூட்டு வந்துகிட்டு இருக்கான். பல கஷ்டங்களுக்கு அப்புறம் டிவைன் ஸ்டோனை பாதுகாத்து இப்போ ஹெவன் வெண்டிங் செக்ட்டுக்கும் திரும்பவும் கூட்டு வந்துட்டாங்க. வந்து தொலைஞ்சண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குமா அந்த இடத்துக்கு ஒரு எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஹெவன் வெண்டிங் செக்ட்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இந்த செக்ட் எவ்வளவு பெருசுன்ட்டு ரீனாவும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ரீனாவும் ஹீரோ கிட்ட ஒரு வழியா வந்துட்டோன்னு சொல்லும் போதே ஹீரோவும் உன்னை பாதுகாப்பா கூப்பிட்டு வர வேண்டிய அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். சரி ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பலான் இருக்கேன், நீ போயிட்டு ஜாக்கிரதையா உன்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ளேயாச்சும் வந்துட்டு போவான் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, என்னால உங்களுக்கு பிரச்சனையாக தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த வார்க்லானோட ஜீனியஸை கொண்டு இருக்க, இப்ப வெளியே போறது உனக்கு ஆபத்து, எங்க கிளான்ல இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவனுங்கள மாதிரியான ஆளுங்களால என்ன தொட கூட முடியாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிட்டு நீ கவலைப்பட தேவையில்ல, நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை மீட் பண்றதுக்காக இந்த செக்ட்டுக்கு திரும்பவும் வருவேன், எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ரீனாவும் நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்றன்றது எனக்கு ஒன்றும் புரியல, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீ பண்றது எல்லாமே ஷீஹோ மாதிரி தான் இருக்கு, நீ என்கிட்ட மறைக்கிற, அதை என்னால ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரீனா அவங்களோட உண்மையான ஃபார்முக்கு திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உன்னால இன்னைக்கு என்ன பார்க்க முடியலனா இதுக்கு மேல உன்னால என்ன பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ரீனா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிளம்பிட்டான்டான்னு பார்த்தா ஹீரோ சைட்ல நின்று இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் வெண்டிங் செக்ட்ல நிறையவே ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் மற்றவங்களால உன்னை கை வைக்க முடியாது, நானும் இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து திரும்பவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்கமான டிவைன் செங்கிலிங்லாம் வந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள லாக் பண்ண ஆரம்பிக்குது. யார் அது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அதோட சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. செக்ட்டுக்குள்ள எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கிளவியும் அதுக்கு பக்கத்துல இன்னொருத்தனையும் காமிக்கிறாங்க. இவங்க தான் இப்போதைக்கு இந்த செக்ட்ல லீடரா இருக்காங்க போல. ரீனா அப்ப நீ இவ்வளவு நேரம் பயணிச்சதுல உன்னை காப்பாத்தினது மோஷன் தான் சொல்ல வர, உன்னை இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன் ஏன் இன்னும் இந்த இடத்துக்கு கூட வரல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ரீனாவும் ஆமா அவன் மட்டும் இல்லைனா கண்டிப்பா என்னால உயிரோட வந்திருக்க முடியாது, அவன் தான் என்ன இந்த இடத்துக்கு காப்பாத்தி கூட்டு வந்தான், இதனால நான் உள்ள வர சொல்லி அவன்கிட்ட ரொம்பவே கம்பல் பண்ணி பார்த்தேன், அவனும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காத ஒருத்தன் இவனெல்லாம் பார்க்கறதே ரொம்ப ரேருன்னு அந்த இடத்துல அந்த கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்துல இருக்கணும். எப்படியோ என்னோட கிளானோட முக்கியமான விஷயங்களான நீங்க திரும்பவும் வந்துட்டீங்க, நீ மட்டும் இல்லாம டெஸ்டினி ஸ்டோனா கூட இவன் திரும்ப வந்துட்டான், இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரைனிங் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும், ஸ்னேப் ஸ்டோனை கண்ட்ரோல் பண்றதுல இதுக்கு மேல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், தனிமையிலன்னு சொல்லும் போதே அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளவியும் இப்ப அந்த மோஷன்ற பையன் நம்மள பாதுகாக்க வந்தவன் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவனை என்ன பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம கிளானோட இந்த டெஸ்டினி ஆஃப் ஸ்டோன் வச்சிருக்க ரெண்டு பேருமே திரும்ப வந்துட்டாங்க, இவங்களால இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக முடியும், ஆனா அந்த பையன் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான், ஆனா அவன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவன் இல்ல, அவனோட நாலேஜ் ஆனா அந்த அளவுக்கு இருக்கு, அதனால அந்த பையனை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு வில்லத்தனமான பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். சரி நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிளவி அந்த இடத்துல ஜாலரா அடிச்சிட்டு இருக்க. இதோட வேற ஒரு பிளேஸுக்குள்ள ஹீரோவை கூப்பிட்டு அந்த கிளவி நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த கிளவி கிட்ட எனக்கு எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நீங்க எங்களோட விருந்தாளி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எனக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லைன்னு சொல்லும்போது கிளவி ஆஹா அதெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொருள் தருவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு எங்களோட முக்கியமான நபர்களை காப்பாற்றும் போது நான் இது கூட செய்யலாம், எப்படி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளவி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிக்குது. நம்ம அந்த வார்க்லானோட ஒருத்தனை கொண்டு இருக்கோம், இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது ஒரு நொடியே நம்மளுக்கு ஆபத்து தான், சீக்கிரமா இந்த விஷயத்தை இதோட முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி வந்து சரி பாட்டி நான் இதெல்லாம் ஏத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு, என்னோட மனசை நீங்க எதன் மூலியமா பூர்த்தி செய்யலான் இருக்கீங்கன்னு சொல்லும் போதே அந்த இடத்த பாருப்பா தம்பி அப்படின்னு அந்த கிளவி காமிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஃபிளையிங் ஸ்டோன்ன்ற ஒன்று இருக்கு, சுத்தி இருக்கிறவங்களா இதை எப்படி வெளியாட்கள் எல்லாம் தூக்க முடியும், நம்ம ஆட்களை தவிர வெளியாட்களுக்கு இதுல அனுமதியே கிடையாது, எப்படி இந்த பொருளை தரலாம், எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல,
என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாருமே சலசலன்னு ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெவன் மெண்டிங் செக்டுக்குள்ள ரொம்பவே முக்கியமான புது 2 கேர்ள் கேரக்டரை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கிளவி 2 பேருமே சடனா அந்த இடத்துக்குள்ள வந்து உள்ள வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வணக்கம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்த வேகத்துக்கு மரியாதை செலுத்திட்டு, பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க, உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க அந்த கிளவி அப்படியே ஹீரோ கிட்ட திரும்பி, எங்க கிளான்லயே விலமதிக்க முடியாத பொண்ணுங்கள்ல இவங்க 2 பேரும், அப்புறம் ரீனா, அதனால இவங்க 2 பேருக்கும் நாங்க பூக்களோட சம்பந்தமா பேரை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஜியோ அண்ட் லோட்டஸ் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு பேரை வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப நீங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே 3 பேருக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க அந்த பாட்டியும், மன்னிச்சிருங்க அந்த கிளவியும் அந்த ஃபிளையிங் ஸ்டோனை உங்களால முடிஞ்சா நீங்க தூக்கி ட்ரை பண்ணீங்க, அதை யாருமே அதிகமா தூக்குனது இல்ல, இது எங்களோட பழைய முக்கியமான ஆன்செஸ்டர்ஸ்ல ஒரு ஆன்செஸ்டரால விட்டு போகப்பட்டது, இதுக்குள்ள என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த இடத்த சுத்தி எக்கச்சக்கமான ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, சீக்கிரமா இதுல இருந்து எப்படியாச்சும் தூக்க முடியலன்னாச்சு நடிச்சிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்பி, ஓகே நான் இதை தூக்க ஒத்துக்கிறேன், இருந்தாலும் நான் தூக்கிட்டேன்னா இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க 2 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரே நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்ல, ஏய் என்னோட மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற அந்த இடத்துல லோட்டஸும் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தையும் பார்க்க பரிதாபமா இருந்தா பொம்பளை பொறுக்கியா இருக்கேன், நான் உன்ன மாதிரி ஆளுங்களால இதை தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா பழக்கம் இது, வருங்கால புருஷன் இந்த மாதிரி சொல்றிய, கணத்துல போட்டுக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நிறுத்துறா, ரெட் ட்ரெஸ் பொண்ணு உன்னால தூக்க முடியல, நீ இந்த இடத்துல வந்து மரியாதையா கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, சாரி நீங்க கவலைப்படாதீங்க உங்க மாமா ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல சொல்ல 2 பேருமே கடுப்பாயிடுறாங்க. பாட்டி சரி நான் போயிட்டு அதை தூக்கிட்டு வரேன், இதுக்கு சாட்சியா நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம போட்டிருக்க இந்த ஒப்பந்தத்துல நம்ம தூக்கலனாலும் வெளியே தோர்த்திருவாங்க, தூக்கினாலும் எதனா வெளியே தோர்த்திருவாங்க, அதனால நம்ம இதை தூக்குற மாதிரி தூக்கிட்டு பட்டுன்னு கீழே தூக்கி போட்டோன்னா இது ஒரு நல்ல முறையா இருக்கும். லோட்டஸும் பாட்டி அவனால தூக்க முடியுமா, நீங்க இதுக்கு ஒத்துக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது பின்னாடி அந்த ரெட் போன அந்த பொம்பளை பொறிக்கலாம் அதை தூக்க முடியாது, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்கிற கோவத்துல கொண்டு தள்ளுவா போலயே, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தொட உடனே அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய இந்த தண்டர் எனர்ஜிலாம் ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஹீரோவோட ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு ஒய்யால இதுக்குள்ள இருந்து வர எனர்ஜி நல்லா இருக்கு, இது என்ன அதான் கல்லுன்னு பார்த்தா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் போலயே, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே முழுசா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதை தூக்குறதுக்காக அந்த இடத்துல ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடறாரு. இதுக்குள்ள நம்மளுக்கே தெரியாத மறைச்சு வைக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட மொத்த பவரையும் கொடுத்து அந்த இடத்துல அதை தூக்க ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல இந்த ஃபிளையிங் ஸ்டோன் அந்த அளவுக்கு ஒன்றும் வீக்கா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த கஷ்டப்பட்டு அதை மேலே தூக்கிக்கிட்டு இருக்க, எல்லாருமே வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள இவன் தூக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சுத்தி இருக்கிறவங்களா சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை தூக்கி ஹீரோ தோல் மேல வைக்க ஹீரோட உடம்புக்குள்ள ஏதோ இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பயங்கர வேகத்துல சடசடன்னு உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட சுப்ரீமோனுக்குள்ள அந்த எனர்ஜிஸ் எல்லாம் கேதர் ஆக ஹீரோவோட சுப்ரீமோனுக்குள்ள இருக்கிற அந்த ரூயின்ஸ் எல்லாமே திரும்பவும் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. ஏனத்துக்குள்ள அடிக்கடி எனர்ஜிஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல இப்ப இந்த கல்லு தன்னோட பவர்ஸை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி இப்ப என்ன கீழே அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணால அதை தூக்க முடியாதுல்ல பாட்டி அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமா அவன் அதை கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கி வச்சிட்டு இருக்கானா அதுல தெரியல உனக்கு, இதுக்கு மேல தூக்குறது எல்லாருக்குமே ஈஸி தான், தலைக்கு மேல தூக்குறது தான் கஷ்டம் தம்பி, நீ அந்த இடத்துல முக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காத, வெளியே போ, கஷ்டப்பட்டு தூக்குறன்ற பிளால என்னோட கிளானுக்குள்ள செத்துக்கிட்டு போயிட்டு போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல தூக்க ஆரம்பிக்கிறான். சரி இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றதுனால ஹீரோ இதை மொத்தமாவே தூக்கணுன்ற ஒரு முடிவு வந்துட்டாரு. சுத்தி எக்கச்சக்கமான இன்ஸ்கிரிப்ஷன்லாம் உருவாக மேல ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஸ்பிரிட் அண்ட் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீரோவோட அந்த சுப்ரீம் ஒன்று அதுக்குள்ள இருந்து அந்த சுப்ரீம் டெக்னிக்ஸ் ஹீரோவோட சுப்ரீம் ஒன் உடஞ்சது எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனா என்னோட சுப்ரீம் பிளேட் இருக்கிறதுனால என்னோட போன் ரெக்கவரிக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கிற ரூயின்ஸை மட்டும் தனியா ரெக்கவர் பண்ணிருக்கு. இந்த ஃபிளையிங் ஸ்டோன் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஸ்பிரிட் அண்ட் அந்த கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள நம்ம தூக்கலன்னா அவங்கள விரட்டி அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். இப்போ இதை தூக்கிட்டா இதுக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கலாம், நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, குழந்தை பாயில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள, அதை பிடிச்சிட்டு சுமந்துகிட்டு இருக்க, அதை தூக்கி போட்டு கிளம்புடா, அந்த மாதிரியான சில்லத்தனமான ஆட்களெல்லாம் இதை தூக்க முடியாது. 3 பேருமே அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி கேதர் ஆகிறத ஃபீல் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட இரட்டைக்கனை யூஸ் பண்ணி அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் பேஜே ஒன்று இருக்கு. இருந்தாலும் இது இப்போதைக்கு ஒழுங்கா தெரியல, இப்படி இருந்தா எப்படி அதை தெரிய வச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட பவர்ஸை மொத்தமா அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்க நடந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் ஹீரோ அதை அசால்ட்டா அந்த இடத்துல தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே என்ன இவன் தூக்கிட்டானா, ரெட் பொண்ணு இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கணுங்களா அவனை நம்ம செக்டோட ஃபேரிஸை கல்யாணம் பண்ண விடக்கூடாது, அவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. அண்ட் இன்னைக்கான எக்ஸ்பிளைன்ல ஏதாவது உங்களுக்கு புரியாது இருந்து இல்லைனா பிடிக்காது இருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி ஓகே கேஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. முக்கியமான விஷயத்தை நான் ரிலீஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. நான் அந்த விஷயத்தை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன், அதனால நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கேஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.